நீங்க ஒரு ஆட்சியில இருக்கிறதுக்காக எந்த விதமான இந்த அளவுக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, சோஃபா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. விஜய ஆட்சி கட்டில ஏற விடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் இணையலாமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. பிளான் பண்ணதுங்கிறது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அது லீகலா தப்பா அப்படின்னா லீகலா தப்பு கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது மாறலா தப்பான்னா மாறலா தப்பு, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா விஜயை போய் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறாங்கல்ல, அதுவும் மாறலிடும். இந்த எலெக்ஷன்ல யார் ஒருவருக்கும் மேண்டேட் கிடையாது. 118 மேஜிக் நம்பரை யார் ஒருவரும் அட்டைன் பண்ணல. 2006ல திமுக கூட்டணி 160 பிளஸ் வந்துச்சு. கலைஞர் தான் சிஎம் கேண்டிடேட் பொசிஷன் பண்ண அந்த கூட்டணி இருக்குல்ல, அது 160 கிராஸ் பண்ணிடுச்சு. அப்ப அதுல வந்து நீங்க இந்த லாஜிக்கு பொருத்தி பார்க்க முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு மேண்டேட் கிடையாது, திமுகவுக்கு மேண்டேட் கிடையாது, ஏடிஎம்கேக்கு மேண்டேட் கிடையாது. அப்ப அலையன்ஸ் எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆனாலும் அது சந்தர்ப்பவாதம் தான். அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் அது அடிப்படையில் சந்தர்ப்பவாதம் ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப காங்கிரஸ் ஜம்ப் ஆகுது, அதுக்கு ஒரு நியாயம் வேணும். சிவி சண்முகம் கட்சியை உடைக்கிறாரு, அதுக்கு ஒரு நியாயம் வேணும். இல்லன்னா என்ன சொல்லிடுவீங்க? அதிகார வெறிக்காக கட்சி உடைச்சிங்கன்னு சொல்லுவீங்க, அதிகார வெறிக்காக ஜம்ப் பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க. அந்த நியாயத்துக்காக இவங்க உருவாக்கின கான்ஸ்பிரசி தான் திமுக கூட்டணி. அது எந்த திமுக தலைவராவது கமிட் பண்ணாங்களா? அதை ஏதாவது சொன்னாங்களா? ஏடிஎம்கேல அதை கமிட் பண்ணாங்களா? வெள்ள போன ஃபேக்ஷன் தான் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் சொல்ற விஷயங்களை பாருங்க. தகவல் வந்துச்சு, பேசப்பட்டுச்சு, சொன்னாங்க அப்படின்னு சோர்ஸ் பேஸ்டா தான் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? கவர்னர் ரூல் வரக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது, பிஜேபி இன்டைரக்டா வரக்கூடாது. இவங்க விஜய இழுத்தடிக்கிறாங்க. விஜய் பிஜேபி எதுக்க மாட்டாரு, விஜய் கவர்னர் எதுக்க மாட்டாரு, கொஸ்டின் பண்ண மாட்டாரு. அப்ப நாளைக்கு என்னால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் பின்வாங்கிட்டா வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன்? எலெக்ஷனுக்கு போறது. அப்ப செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில ஏன் லெவல்ல, உங்க லெவல்ல, செகண்ட் லெவல்ல, தேர்ட் லெவல்ல ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதுல என்ன தப்பு? அப்ப அடிப்படையில அந்த டெசிஷன் எடுக்கப்படல. அதை மீறி இவங்க தப்பிக்கிறதுக்கு நீங்க ஜம்ப் பண்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. அந்த காரணமாக சொல்லப்பட்டதான் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் எங்கள் மீது பழி சுமத்தினார்.